காவேரி நிவின்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு மணமேடைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பசுபதியோட பொண்ணு ராகினி கேட்டுட்டு வந்து நிவின்ட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நிவின் ரொம்ப தெளிவா உன்னைய பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ராகினி விட்டபாடு இல்ல, மறுபடியும் பார்த்தா ஸ்டேஜுக்கு போய் காவேரியை செம்மையா வெறுப்பேத்துறாங்க. ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுக்குறாங்க. இதை ஓபன் பண்ணி பாரு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நிவினும் காவேரியும் அப்படியே பக்கம் பக்கமா இருந்த அந்த போட்டோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டோலாம் உள்ள வச்சு ஏதாவது ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கடையில பார்த்தோம் அப்படின்னா அன்பரசோட பையன் அஜய் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தோம்னா போட்டோ எடுத்து எப்படியா ராகினியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அது ஒரு பக்கத்து ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இப்ப காவேரியோட ஃபேமிலியில இருக்கவங்கலாம் அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நிவினோட ஆக்டர்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. செம சூப்பர் மூமெண்டா இருந்துச்சு. இப்ப காவேரி வந்து அவங்களோட ஃபேமிலியை பார்த்ததுமே, குறிப்பா அவங்க அம்மாவை பார்த்ததுமே அப்படியே அழுகுறாங்க. மேடையில இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. சூப்பர் சேரி மூமெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோடும் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு மாதிரி முடிச்சிருவாங்க. நாளைக்கு கண்டிப்பா ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு பசுபதி ஏதாவது குட்டி கலாட்டம் பண்றது, அன்பரசு குட்டி கலாட்டம் பண்றது, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்தால் தான் சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இல்லாம இருக்காது.